செங்கோட்டையினுடைய மனத்தாங்கல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள டெல்லி வந்திருந்தார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். ஒரு செங்கோட்டையின் பயணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று வீடியோ பதிவில் பாஜக எங்களை கவிழ்க்க பார்க்கிறது என்று சொல்லுகிறார். பாஜக கண்டிப்பாக கவிழ்க்க பார்க்கும். காரணம், தங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் அமித்ஷாவுடன் என்னென்ன பேசுகிறார் என்று அண்ணனுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு 10 நாட்களில் அதிமுக பாஜக உறவு மலர்ந்து விடும் என்பதுதான் டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கான அந்த முட்டல் மோதல், அந்த மோதல் போக்கு வந்து இன்னும் நீடிக்கிறதோ அப்படிங்கிற ஐயம் வந்து எல்லாத்துக்குமே எழுத ஆரம்பிக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொன்னார், சாதகமாக சொன்னார் என்பதெல்லாம் வதந்திகள். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பற்றி ஒரு விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிமுக பாஜக அணி மலரும் கண்டிப்பாக. இது பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்னதாக சில யுக்திகளை இரண்டு கட்சிகளும் கையாளும். ஃபைட்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செங்கோட்டையன் அவர்கள் 28ஆம் தேதி டெல்லிக்கு வந்திருந்தார். அங்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்திருந்தார். இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் பேசுபொருள் ஆனது. ஏன் மிகப்பெரிய பேசுபொருள் ஆயிருக்கு அப்படின்னா, அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்திருந்தார். கூட்டணி கொடுத்தாலும் நாங்க பேசலாம் அப்படிங்கிற ரீதியில இபிஎஸ் தெரிவிச்சிருந்தாரு. அப்பவே செங்கோட்டையன் அவர் கூட போய் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் எல்லாம் சந்திச்சிருக்கலாம்ல. இப்ப அவர் தனியா போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ரீதியில பல கேள்விகள் எழுது. இதனுடைய பின்னணி என்ன? இதனுடைய பின்னணி அரசியலை நன்றாக உணர்ந்து கொண்ட அமித்ஷா அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நல்ல முறையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் செங்கோட்டையனை பற்றி ஒருவரும் பேசவில்லை. செங்கோட்டையனுடைய மனத்தாங்கல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள டெல்லி வந்திருந்தார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். இதை நாம் நல்லதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு செங்கோட்டையின் பயணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று வீடியோ பதிவில் பாஜக எங்களை கவிழ்க்க பார்க்கிறது என்று சொல்லுகிறார். பாஜக கண்டிப்பாக கவிழ்க்க பார்க்கும். காரணம், தங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் அமித்ஷாவுடன் என்னென்ன பேசுகிறார் என்று அண்ணனுக்கு தெரியுமா என்ற கேள்வியும் வருகிறது. போதாத குறைக்கு அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்ததில் பல தமிழக விஷயங்களை பார்த்து வருகிறார். அதையும் தவிர இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் அதிமுகவில் இதுவரைக்கும் ஒரு விதமான கலைவரங்கள் நடைபெறவில்லை. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவில் ஒரு எம்எல்ஏ கூட திராவிட முன்னேற்ற கழகத்தால் வாங்க முடியவில்லை. இருப்பினும் சில குரூப், எடப்பாடி பழனிசாமி குரூப், செங்கோட்டையன் குரூப், தங்கமணி குரூப், வேலுமணி குரூப் என்று பல குழுக்கள் இருக்கின்றன. மாவட்ட ரீதியாக பார்த்தால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. ஏன் டிஎம்கே இல்லையா? கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இல்லையா? அந்த சு வெங்கடேசனை பற்றி எத்தனை பேர் என்னென்ன சொல்றாங்க? ஏன் திருமாவளவன் கட்சியில் இல்லையா? திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய பலர் இன்னைக்கு திருமாவளவனுடைய வீடியோவை பார்த்தால் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு சங்கடம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அனைத்தையும் வைத்து பார்த்தால் செங்கோட்டையனுடைய டெல்லி விஜயம் தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய மன சங்கடங்களையும் அமித்ஷாவிடம் தெரிந்து கொள்வதற்காக வந்தார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். நிர்மலா சீதாராமனை பற்றி இதுவரைக்கும் ஊர்ஜிதம் பண்ணவில்லை. ஆனால் அமித்ஷா அலுவலகத்தில் இருந்து ஊர்ஜிதம் பெற்றேன். அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அது பற்றி பரிசீலனை செய்வதாக தமிழக அரசிற்கும் ஒரு ஆலோசனை வேண்டும். அதில் அந்த ஒய் பிரிவிற்காக இதைத்தான் இப்போ செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு கொடுத்துட்டா சீமானுக்கு கொடுக்கணும். இருவருக்கும் சேர்த்து கொடுப்பார்களா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் விஜய்க்கு வந்தாகிவிட்டது. விஜய் ஒய் பிரிவை பெற்றுக்கொண்ட பிறகு பாஜகவை எதிர்த்து பேசுகிறார். ஆக மொத்தம் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்றால் கண்டிப்பாக மத்திய அரசு அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அமித்ஷாவுடைய பொறுப்பு. அதுக்குத்தான் டெல்லி வந்திருந்ததாக அமித்ஷா வட்டாரங்கள் சொல்லுகின்றன. எனினும்
இன்னும் ஒரு 10 நாட்களில் அதிமுக பாஜக உறவு மலர்ந்து விடும் என்பதுதான் டெல்லியில் எனக்கு கிடைக்கக்கூடிய சூச்சக தகவல். அமித்ஷா அவர்கள் கூட ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்து நிச்சயமாக 2026 அமையும். அதே சமயம் அதிமுகவுடன் வந்து நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று ஒரு ஓப்பனா உடைச்சிருக்கிறாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திக்கும் போதெல்லாம் கூட்டணி குறித்துலாம் எதுவுமே பேசலைங்க, தமிழ்நாடு நலன் சார்ந்து தான் பேசணும், இன்னும் 6 மாசம் இருக்குங்க, எதுக்குங்க அவசரப்படுறீங்க அப்படிங்கிற ரீதியில செய்தியாளரை நோக்கி பல கேள்விகளை வந்து எழுப்புகிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர்கள் கண்டிப்பாக தேசிய அளவிலிருந்து தாங்கள் பார்க்க வேண்டும், மாநில அளவிலிருந்து பார்க்கக்கூடாது. பீகார் எலெக்ஷன் வர இருக்கிறது, மேற்கு வங்காளத்தில் தேர்தல் வர இருக்கிறது, பஞ்சாபிலும் அசாமிலும் வர இருக்கிறது. ஆக மொத்தம் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அமித்ஷா நேற்று பீகாரில் இருந்தார். பீகார் எலெக்ஷன் இந்த வருடம் நவம்பர் மாதத்தில் வர இருக்கிறது. ஆக மொத்தம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவர் முன்னாடியே ஒரு பிளான் போட்டு விட்டுருவாரு. சோசியல் இன்ஜினியரிங் பண்ணணும், அதற்காக ஒரு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகத்திற்கு ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டார். இனிமேல் மெது மெதுவா டெவலப் ஆகும். ஒரு அலையன்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னு தான் அமித்ஷா வாயால வந்துடுச்சு. ஆனால் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு அமித்ஷா டைம்ஸ் நவ் பத்திரிகைக்கு தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் மிக முக்கியமான சாராம்சத்தை சொன்னார். அதை எந்த தமிழக ஊடகங்களும் பிரசுரிக்கவில்லை, வெளிப்படையாக ஒளிபரப்பவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், அமித்ஷா சொன்னது உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க வேண்டும் என்று ஸ்டாலின் நினைக்கிறார், அதனால்தான் கட்சியில் பிளவு என்று சொன்னார். எப்படி சொல்வார் அவரு? அவருக்கு யார் சொல்றாங்க? போய் டெல்லியில வந்து கனிமொழி சொன்னாது திமுக எம்பிக்கள் சொல்றாங்களா? கனிமொழி அம்மா சொல்லுதா? கனிமொழி அம்மா அந்த உதயநிதியை முதலமைச்சராக்கிவிட்டால் கனிமொழிக்கு வேறு வழி இல்லாத அவருடன் சரண்டர் ஆக வேண்டும், சரணாகதி அடைய வேண்டித்தான் நிலைமையாக இருக்கும். அதையெல்லாம் மனத்தில் வைத்துக் கொண்டுதான் அமித்ஷா வெட்டு 1 துண்டு 2 பேசினார் டைம்ஸ் நவ் நிகழ்ச்சி. செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்படுது அப்படின்னா நிச்சயமாக டெல்லியோட முடிவு வந்து அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளர் வந்து இவராகத்தான் இருப்பார் அப்படிங்கிற ரீதியில பல விமர்சகர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவு பண்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? அதெல்லாம் ஹேசியங்கள் ககன். அதெல்லாம் ஒவ்வொன்றும் இப்போ இந்த மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மகாநாடு நடைபெறுகிறது. இன்று நாளை மறுநாள் 6ஆம் தேதி மட்டும் அந்த சு வெங்கடேசனுக்கு ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்குறான்னு நம்ம கதை கட்டி விட முடியுமா? கிடையாது. ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய இணைப்புகள் பிணைப்புகள் இருக்கும். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தான் முக்கிய தலைவர். அப்ப அவர் பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் என்று யார் தவறாக சொன்னால் அது பத்திரிகைகளில் வரக்கூடிய யூகங்களை தவிர, வதந்திகளை தவிர அது மாதிரியான நிலைப்பாடு ஒன்றும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து அமித்ஷாவை பார்க்கணும், நிர்மலா அம்மையாரை வந்து பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனே வந்து சென்னையில இருந்து பிளைட்டை பிடிச்சு போயிருக்கலாம்ல, ஏன் மதுரையில இருந்து தனி பிளைட் பிடிச்சு வந்து போறாரு அப்படிங்கிற இதுல பல்வேறு கோணங்களில் பல கேள்விகள் எழுது. அப்ப இன்னுமே எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கான அந்த முட்டல் மோதல், அந்த மோதல் போக்கு வந்து இன்னும் நீடிக்கிறதோ அப்படிங்கிற ஐயம் வந்து எல்லாத்துக்குமே எழுத ஆரம்பிக்குது. செங்கோட்டையன் அதிமுகவில் மூத்த தலைவர், அம்மையார் ஜெயலலிதாவிடம் மந்திரியாக இருந்தவர், அவர் அரசியல் தெரிந்தவர். அவருக்கு சில மன குடைச்சல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை பார்த்தால் கண்டிப்பாக தன்னுடைய ஆதகங்களை மத்திய பாஜக தலைமைக்கு சொல்லியாக வேண்டும் என்று தான் வந்திருந்தார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சொன்னார், சாதகமாக சொன்னார் என்பதெல்லாம் வதந்திகள். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை பற்றி ஒரு விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. சோ அதை பற்றி நாம் பேசுவது வதந்திகளாகத்தான் முடியுமே தவிர, பைன் டைம் மீடியா நேயர்களுக்கு ஒன்றே ஒன்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல், செங்கோட்டையன் கண்டிப்பாக தனது தாதகங்களை சொல்லிவிட்டிருக்கிறார். அதுதான் செய்தி. செங்கோட்டையன் அவர்கள் ரமணான் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இன்னைக்கு. ஆனா அதே வேளையில் அவருடைய புகைப்படத்தை வந்து அவருடைய ட்விட்டர் பதிவுல எதுவுமே வந்து போடாம டோட்டலா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய படத்தை மட்டும் பெருசா போட்டு இனிய ரமலான் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த இவர்களுக்குள்ளான மனக்கசப்புகளுக்கு எல்லாமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு முற்றுப்புள்ளி வரத்தான் செய்யும். பொதுமக்களுடைய அழுத்தம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் அது லாபத்தை கொண்டுவிடும். தாங்கள் கூறியபடி எடப்பாடி பழனிசாமி படத்தை போட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்பதாகத்தான் சில அரசியல் ரீதிகள் கணக்குகள் சொல்லுகின்றன. இருப்பினும் ஒன்றே ஒன்று,
தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்பார்வையில் இருக்கிறார்கள். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது. 100க்கு 27 பேர் தானே, 28 பேர் தானே இந்தியா டுடேனுடைய சர்வேல போட்டிருக்காங்க. மீதி 68 பேர் எங்க போயிடுறாங்க? இல்ல அது குறித்து நான் சில கேள்விகள் வச்சிருக்கேன் சார், கேள்வி. ஆக மொத்தம் கண்டிப்பாக தாங்கள் கூறுவது எடப்பாடி பழனிசாமிக்கு லாபமாகத்தான் இருக்கும். இபிஎஸ் வந்து அமித்ஷாவை தற்செயலாகத்தான் சந்தித்தார், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுல குறிப்பிட்டிருக்கிறாரு முன்னாள் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவருமான செல்லூர் ராஜு அவர்கள். ஒரு பக்கம் அமித்ஷா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறாரு. அப்ப அதிமுக தலைவர்களுக்குள்ளேயே வந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இரு குழப்பங்கள் வந்து நீடிக்குது. ஒன்றே ஒன்று புகன், வரக்கூடிய நாட்களில் அதிமுக பாஜக அணி மலரும் கண்டிப்பாக. இது பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்னதாக சில யுக்திகளை இரண்டு கட்சிகளும் கையாளும். ஆக மொத்தம் செல்லூர் ராஜ் சொல்வது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதிமுகவுடைய பொதுக்குழு கூடி இந்த வரவேற்பை, இந்த அலையன்ஸை ஊர்ஜிதப்படுத்தப்படும் வரையில் பலவிதமான வதந்திகள் கண்டிப்பாக வரும். அதை திமுக அரசே ஊக்கி விடுகிறது. திமுக அரசு அதிமுகவில் பிளவைத்தான் எதிர்பார்க்கிறது. அதை பார்த்தால் கண்டிப்பாக பல தமிழக ஊடகங்களில் மீண்டும் மீண்டும் பிரதிதினம் எடப்பாடி பழனிசாமியை மேலும் மேலும் தாக்குவதற்காகவே ஒரு ஊடகங்கள் பணி செய்வதை தவிர அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல ஊடகங்கள் வருவதாகத்தான் பல பத்திரிகையாளர்கள் நினைக்கிறார்கள். குகன், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கும் மேலாக டெல்லியில் முகாமிட்டு பல்வேறு தலைவர்களை வந்து சந்தித்திருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன சார்? அவர்கிட்ட வந்து டெல்லி கொடுத்த அசைன்மெண்ட் என்ன சார்? பாஜகவில் புதிய தலைவர் நட்டா அவர்களுக்கு அடுத்ததாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். பெங்களூரில் ஏப்ரல் மாதம் 14, 15, 16 தேதிகளில் பொதுக்குழு கூட இருக்கிறது. ஒருவேளை தர்மேந்திர பிரதானோ அல்லது பூபேந்தர் யாதவோ யாராவது ஒரு புதிய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக வந்தால் அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்காக அண்ணாமலை அழைத்து பேக்ரவுண்ட் பிரீஃபிங் என்று சொல்வார்கள். அதற்காகத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி மத்திய பாஜகவிற்கு அண்ணாமலை எடுத்துரைத்தார். இனி மத்திய பாஜகவினுடைய நிலைப்பாடுதான் அண்ணாமலைக்கும் சரி மற்ற பாஜக தலைவர்களும் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய இன்டைரக்டா மறைமுகமாக கொடுக்கக்கூடிய செய்தி. பாஜகவில் ஏன் இன்னும் உட்கட்சி தேர்தலை வந்து முழுமையாக நடத்த முடியாமல் வந்து இருக்காங்க? அங்க என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க சார்? அப்போ ஒரு பிரச்சனையே ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் கால அட்டவணைக்கு பிரகாரம், கேலண்டர் பிரகாரம் தான் போறாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்களா? அந்த மாதிரிலாம் பத்திரிகையில் வருவது காங்கிரஸ்காரர்களும் திமுகவும் செய்யக்கூடிய தொய் பிரச்சாரம். ஏங்க, பாஜகவில் யார் ஒன்னா தலைவரா வரலாம், திமுக வர முடியுமா? உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி, இன்ப நிதிக்கு அப்புறம் பண்பு நிதி, பண்பு நிதிக்கு அப்புறம் கலாநிதி, அப்படி வரிசையா போயிட்டு இருக்கும். நிதி நிதி நிதி. அவங்க எப்பவுமே பணத்தை பத்தி தான் நினைப்பாங்க, பொதுமக்களுக்கு சேவை கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ அடுத்த தலைவர் யார் என்பதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கும். அவங்க மாதிரி ஒன்றும் ஒரு குடும்ப கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி அதிமுக கூட, அதிமுகவில் யாருன்னா வரலாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு பொதுச் செயலாளராக, அம்மையாருக்கு அடுத்ததாக. நாளைக்கு ஏதாவது ஏபிசிடி வரலாம், திமுக வர முடியுமா? அதுதான் ஒரு பிரச்சனையாக திமுகவுக்கு இருப்பதனால் பாஜகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்று சொல்லுகிறார்கள். பாஜகவில் குழப்பமே கிடையாது. இல்ல, உட்கட்சி தேர்தலே இன்னும் நடத்தி முடிக்கப்படல. அங்க வந்து பாத்தீங்கன்னா கடும் போட்டி இருக்கு. ஆல் ஓவர் இந்தியால முடிச்சுட்டாங்களே குகன். தமிழகத்தில் எல்லா மாவட்டத்துக்கும் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாகிவிட்டது. வரக்கூடிய நாட்களில் அதற்கான பட்டியலை வெளியிட்டு விட்டார்களே. அது உள்கட்சி பிரச்சனை, ஜனநாயக பிரச்சனை. அதை பத்தி கண்டிப்பாக அண்ணாமலை விளக்கம் கொடுத்து விட்டார். மத்திய பாஜகவும் விளக்கம் கொடுத்து விட்டது. ஏப்ரல் மாதம் நடுவில் பெங்களூரில் பொதுக்குழு கூட இருக்கிறது. அதில் கண்டிப்பாக தமிழக தேர்தல் நடந்ததை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கான ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் தான் போட்டிருக்காங்களே. தமிழ்நாட்டினுடைய அடுத்த பாஜக தலைவராக அண்ணாமலை தான் நீடிக்க போகிறார் அப்படிங்கிறதுல ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தீங்க. சோ நம்ம பார்க்கும்போது இங்க நிறைய தலைவர்கள் வந்து மாநில தலைவர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்துவதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஒரு கடும் போட்டி எழுந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு ஜனநாயக
பரம்பரை. பாரதிய ஜனதா கட்சியில் கண்டிப்பாக அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவை 40 அதாவது 10% ஓட்டு வரவளை கூட பண்ணிருக்காரு. அந்த இந்தியா டுடே சர்வே பத்தி பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலும் உட்கட்சி ஜனநாயகம் இருக்கும். அண்ணாமலை நன்றாக செய்தார், அவருக்கு மேல் பதவி கொடுத்தாலும் கொடுப்பார்கள். யார் கண்டாங்க? அது பாஜக தலைமை. இது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் அண்ணாமலை கண்டினியூ பண்றா வேண்டாம். என்ன செல்வ பெருந்தகை எப்படி இருக்காங்க அது சொல்லுங்க பார்ப்போம். ஊழல் மன்னராக இருக்கிறாரே செல்வ பெருந்தகை, அது பற்றி ஏன் எந்த ஊடகம் பேச மாட்டேங்கிறது? அண்ணாமலை பற்றியே பேசுகிறார்களே. காரணம், அண்ணாமலை திமுகவிற்கு தலைவலி கொடுக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை புரிந்து கொண்டு அண்ணாமலை பேசி, அதனாலதான் அண்ணாமலை காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். இருப்பினும் மத்திய பாஜகவுடைய முடிவுதான் முற்றுப்புள்ளி. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டது வாய்ப்பு இருக்கா சார்? இப்ப இந்த டெல்லியில ஒரு முகாமிட்டு பேசின இந்த சோர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கக்கூடும். அண்ணாமலைக்கு முதலில் அவர் எம்பி ஆகணும். எம்பி ஆகணும். அது தவிர அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்னா மத்திய அமைச்சரவையில் விஸ்தரிப்பு வேணும், ரீஷஃபில் வேணும். அதெல்லாம் இப்ப நடப்பதாக தெரியவில்லை. அவருக்கு கட்சி பொறுப்பு, அதிக பொறுப்பு கொடுப்பார்களே தவிர மந்திரி ஆக்குவாரா இல்லையா என்பது நரேந்திர மோடி கையில் தான் இருக்கிறது. முகன், ஜூலை மாதம் வந்து தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா இடங்கள் வந்து காலியாகிறது. அதில் வந்து 2 இடங்கள் அதிமுகவுக்கும் 4 இடங்கள் வந்து திமுகவுக்கும் கிடைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. சோ அந்த வேளையில பாமகவுக்கு ராஜ்யசபா சீட்டை வந்து அதிமுக கொடுக்க முன் வருமா, அல்லது பாஜகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து தற்போது எம்பிக்களா இருக்கக்கூடிய தம்பித்துரை மற்றும் CV சண்முகம் ஆகியோருக்கு மத்திய அமைச்சர் அல்லது இணையமைச்சர் பொறுப்புகளை வந்து வாங்கி கொடுக்க அதிமுக எதுவும் திட்டமிடுதா? அது போக போகத்தான் தெரியும். மத்திய அமைச்சரவைக்கு இப்பொழுது விஸ்தாரணம் செய்வதற்கான ஒரு அறிகுறிகள் இல்லவே இல்லை. பீகார் தேர்தலுக்கு அப்புறம் தான் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இன்னும் வரவில்லை. நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய அளவில் பார்த்துத்தான் மத்திய சபை விஸ்தாரிப்பார்கள். அதையும் தவிர தம்பிதுரைக்கு அதிமுகவில் உட்கட்சியினுடைய பிரச்சனைகளை எல்லாம் மறந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பரிந்துரை மேல்தான் நரேந்திர மோடி அதை பற்றி பணி புரிவார் தவிர திடுதிப்பென்று தம்பிதுரைக்கு மந்திரி பதவி தரமாட்டார்கள். ஏற்கனவே அவர் துணை சபாநாயகர் இருந்தவர். மீண்டும் அவருக்கு துணை சபாநாயகர் தரணும். அவர் லோக்சபா MP இல்லை. ராஜ்யசபால அவருக்கு எதனா தரலாம். இருப்பினும் நரேந்திர மோடியினுடைய முடிவுதான் முடிவு. NDAவில் சேர்ந்த பிறகு தமிழக அரசாங்கத்தினுடைய வெற்றிக்கு பிறகுதான் அவரை மத்திய சபையில் சேர்த்து. ஒரு யோசனை பாருங்க, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார்னு வச்சுங்க, மத்திய மந்திரி சபையில் அவர் யார் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன? எப்பவுமே தம்பிதுரை மந்திரி சபை வேணும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படும். அடுத்த வருடத்தில் தான், இந்த வருடத்தில் இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு மிக்க நன்றி சார்.